ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களுக்கு பொங்கல் எப்படிலாம் போச்சுன்னு பார்க்கலாமா? போகி பண்டிகை அன்றைக்கே நாங்கள் மருதாணிலாம் வச்சுட்டோம். மருதாணி இல்லை, இது க்ரீன் கலரில் உள்ள கோனு தான். நானும் எங்கள் பாப்பாவும் வச்சுருந்தோம். எத்தனை டிசைன் இருந்தாலும் எனக்கு வைக்க தெரிஞ்ச டிசைனும் இது தான், எனக்கு பிடிச்ச டிசைனும் இது தான். அப்புறம் பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காஸ்டியூம்லாம் போட்டு, இதுதான் எங்கள் பாப்பாவோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. பாப்பா போட்டுட்டு பாப்பாவை அழகாக ஒரு ரீல்ஸ்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சின்ன பாப்பாவை கொஞ்சம் நேரம் பேச விட்டுருந்தேன். இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டு இருக்கேன், வேணும்னா பாருங்கள். பாப்பா அழகாக பேசியிருப்பாங்க. அப்புறம் பாப்பா பேசிலாம் முடிச்சுட்டு பெரிய பாப்பா சின்ன பாப்பாலாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த நாள் காலையில் பொங்கல் அன்னைக்கு அழகாக வாசக்கூட்டி கோலம் போட்டுட்டு 1க்கு 2 வாசல்லையுமே கோலம் போட்டுருந்தோம். அழகாக பொங்கலுக்கு கோலம்லாம் போட்டுட்டு அம்மா ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பாவோட டிரைவிங்கில் நாங்கள் எங்கள் அம்மா ஊருக்கு அழகாக கிளம்பிட்டோம். பாப்பாவோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா திடீர்னு அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து ஃபஸ்ட்டு டே போன உடனே சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தோம். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே அப்பாவும் பாப்பாவும் மாவெல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு லாங் வீடியோவில் கொடுத்துருப்பேன். எங்கள் வீட்டை சுற்றி இயற்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் வேணும்னா போய் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது இந்த இயற்கையான வீடு, இந்த குட்டியான வீடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா மஞ்சு விரட்டு விட்டுருந்தாங்க, அங்கே போயிருந்தோம். அது நல்லா இருந்தது. அழகாக ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆக போகுது. இந்த வருஷம்தான் எங்கள் ஊர் மஞ்சு விரட்டை பார்க்க முடிஞ்சது. எங்கள் ஊர் மஞ்சு விரட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர்லெலாம் மாடு அவித்து விடுவாங்களா? மஞ்சு விரட்டு எந்த மாதிரி விடுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரும்பு, இந்த ஊர் மக்கள் இதெல்லாம் பார்க்குறதே பெரிய, இத்தனை வருஷமாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம்தான் எனக்கு அந்த குடுப்பனை கிடச்சிருக்குது போல். அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தா மஞ்சு விரட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மஞ்சு விரட்டு சீக்கிரமே நாங்கள் போனது லேட்டு, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சோண்டு வீடியோஸ் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுக்குறதுக்காக எங்கள் அம்மா புளிச்சக்கீரை பிடுங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருந்தது பிடுங்கினது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா வீட்லேயும் போய் இருந்ததை பிடுங்கினோம். அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு ஒரு டான்ஸு, இந்த இயற்கையிலே கூட டான்ஸ். அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் விளைஞ்ச எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டுக்கோன்னு சொல்லி எங்கள் அம்மா பறிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. எல்லாத்தையும் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? புளியாம்பழம் இந்த மாதத்துலேருந்து ஒரு வைகாசி மாதம் இருந்து எங்கள் ஊரில் புளியாம்பழ சீசன் நல்லா இருக்கும். போனால் புளியாம்பழம் நல்லா கொட்டி எடுக்கலாம். அப்புறம் எங்கள் அம்மா வேலைக்கு போகிற இடத்துல டீ பிஸ்கட் கொடுப்பாங்க போல், அந்த பிஸ்கட்டெல்லாம் எங்கள் பாப்பாங்களுக்காக சேர்த்து வச்சுருந்தாங்க. அதையும் எங்கள் அம்மா எங்கள் பாப்பாங்களுக்காக கொடுத்து விட்டு இருந்தாங்க. பேரன் பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம், சாப்பிடாமல் சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஊர்லேருந்து நான் அம்மா பறிச்சிட்டு இருந்த கீரை இது. எனக்கு எத்தனை கீரை இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த புளிச்சக்கீரை தான் பிடிக்கும். அதுவும் எங்கள் ஊரில் இருக்கிற புளிச்சக்கீரைக்குன்னே ஒரு தனி டேஸ்ட்டு போல். அப்புறம் எங்கள் வீட்டிலையே இந்த மரம் வச்சு வளர்க்குறோம், சீத்தா மரம். அதில் இருந்து பாப்பா கேட்டிருந்தாங்க, காயே இல்லை, இருந்தாலும் அதில் ஒரு 2-3 காய் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டோம். பாப்பாவுக்காக இது மட்டும்தான் பிடுங்க முடிஞ்சது. இந்த தோசை தவா கொண்டுட்டு வந்திருந்தாங்க, ஹிந்திக்காரவங்க பைக்கில் வச்சு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக அழகாக தோசை வந்தது. உருளைக்கிழங்கு நாங்கள் ஊருக்கு போவோன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்களா. அவங்களாம் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க, அதனால உருளைக்கிழங்கு நீயே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போடுறதுக்காக கொடுத்து விட்டாங்க. கூடிய சீக்கிரமே ஊறுகாய் போட்டுட்டு அதையும் முடிஞ்சால் வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். எங்கள் அம்மாவோட வீட்டிலேருந்து கொண்டு வந்த காய்கறிகள் திங்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். இப்படி தான் எங்களுக்கு பொங்கல் போச்சு. உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.